Welcome to Hello Brindavan, Gurukulam Nasrian Primary School, Nagamangalam, Trichy. This is Geography Made Easy for Kids, Part 2. In this video, we are going to look into volcanoes. ஸோ வேல்கனோ வந்து அந்த நெருப்பு குழம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது அந்த மவுண்டன்ஸ்குள்ளே அதிக இதில் இருக்கும். அது ஓவர் இயர்ஸ் அந்த ஹீட் ஃபார்ம் ஆகி மேலே வந்துட்டு நீங்கள் மூவிஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, எஸ்பெஷலி இங்கிலீஷ் மூவிஸ். அப்படியே இரப்ட் ஆகும், வெளியில் இரப்ட்னா மவுண்டன் அந்த உச்சியிலேருந்து வெளியில் அப்படியே ரிவர் மாதிரி நெருப்பு குழம்பு வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ அதை வந்து லாவான்னு சொல்லுவோம். அந்த லாவா வந்து அந்த அடியிலேருந்து ஃபார்ம் ஆகிட்டே வரும். அதுவும் ஓவர் இயர்ஸ் ஃபார்ம் ஆகி மேலே அப்படியே நெருப்பு குழம்பாக மேலே வந்து வெளியில் வரும், வந்து வெளியில் ரிவர் மாதிரி ஃப்ளோ ஆகும். அப்புறம் வந்து வேல்கனோ இரப்ட் ஆகும்போது அந்த வெளியில் வரதை தான் இரப்டிங் சொல்லுவோம். இரப்ட் ஆகும்போது அப்படியே அந்த ஸ்மோக்கும் அந்த நெருப்பும் வந்து அப்படியே ஷூட் ஆகும், பரவும் எல்லா இடத்துலையும். ஸோ திஸ் இஸ் அபவுட் வேல்கனோஸ். தென் கேன்யன்றது டீப் நேரோ வேலி. அது வந்து ரெண்டு கொஞ்சம் ஸ்லைட்லி ரேஸ்ட் அப் லேண்டுக்கு, கொஞ்சம் ஸ்லைட்டாக உயரமான லேண்டுக்கு நடுவில் இருக்கிறது வந்து நம்ம கேன்யன்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து ஸ்டீப் சைட்ஸ், அந்த ரெண்டு சைடும் இதை தான் சைட்ஸுன்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு சைடும் வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். அப்புறம் வந்து ரிவர் ஃப்ளோஸ் அண்ட் கட்ஸ் ராக்ஸ் ஓவர் இயர்ஸ். அந்த ரிவர் வந்து ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகும்னா, அது ரிவர் ஓவர் இயர்ஸ் வந்து அந்த ரிவரோட அந்த வாட்டர் ஃப்ளோவோட ஃபோர்ஸ்னால் அந்த ராக்ஸ் வந்து கட்டாய் ஸ்டீப்பாக அது ஷேப் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள் வி ஹாவ் வந்து கேண்டிகோட்டா கேன்யன். தென் வி ஹாவ் ஐலண்ட்ஸ்னாலே என்ன, நாலு பக்கமும் வாட்டர், சென்டரில் லேண்ட். ஸோ இட் இஸ் அ பீஸ் ஆஃப் லேண்ட் ஃப்ளோட்டிங், அது ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சரவுண்டட் பை வாட்டர் ஆன் ஃபோர் சைட்ஸ். நாலு சைடும், லேண்டுக்கு நாலு சைடும் சுற்றி வாட்டர் தான் இருக்கும். ஐலேண்ட் வந்து அதை ஐலேண்டுன்னு சொல்லுவோம். அது வந்து பிக்காகவும் இருக்கும் ஐலேண்ட்ஸ், டைனி ஐலேண்ட்ஸும் இருக்குது. நம்ம ஐலேண்டுக்கு போனோன்னா we can only travel by boats, ships and planes. ஸோ எக்ஸாம்பிள் வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலேண்ட். இதை மேப்பில் பாருங்கள், உங்களுக்கு ஒன்றும் நல்லா புரியும். தென் we have பெனின்சுலா வந்து 3 sides, 3 பக்கம் லேண்டுக்கு, 3 பக்கமும் வாட்டருக்கும், ஒரு சைடு தான் லேண்டு. இப்போ நீங்கள் சவுத் இந்தியா பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாடு, கன்னியாகுமரி அந்த சைட்லாம், அந்த சவுத் மோஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியாவை பார்த்தீங்கன்னா 3 சைடும் உங்களுக்கு ஓஷன் இருக்குது, ஓகேவா. அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால் அண்ட் இந்தியன் ஓஷன் இருக்குது. ஒரு சைடு லேண்ட் இருக்குது. டாப் சைடு வந்து சென்ட்ரல் இந்தியா அண்ட் நார்த் இந்தியா வருது, ஓகேவா. ஸோ இட் இஸ் அ லேண்ட். பெனின்சுலா இஸ் அ லேண்ட், ஹேஸ் வாட்டர் ஆன் 3 sides. எக்ஸாம்பிள் வந்து இந்தியன் பெனின்சுலா. ஸோ இந்தியன் பெனின்சுலா சுற்றி 3 பக்கமும் பார்த்திங்கன்னா அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால் அண்ட் இந்தியன் ஓஷன் இருக்குது. நெக்ஸ்ட் கோஸ்ட் வந்து த லாங் எட்ஜ் ஆஃப் த லேண்ட் டச்சிங் த சி. இப்போ பீச்சுக்கு போயிருப்பீங்க, பீச்சில் போய் பார்த்தீங்கன்னா அந்த எங்கே வந்து அந்த லேண்டும் அந்த சீயும் மீட் ஆகிறதோ, வேவ்ஸ் வந்து மீட் ஆகுதுல, அந்த இடத்த தான் கோஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த கோஸ்ட்டுன்றது அந்த லாங் எட்ஜ் ஆஃப் த லேண்ட் டச்சிங் த சி. சாண்டி, சம் ஆர் ராக்கி, ஹேவ் ட்ரீஸ். ஸோ கோஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாண்டியாக இருக்கும். சில கோஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த ரிவர் ராமேஸ்வரம் அங்கெல்லாம் போய் பார்த்திங்கன்னா ராக்கியாக இருக்கும், சி பக்கத்தில் ராக்ஸ் நிறைய இருக்கும், அங்கே ட்ரீஸும் இருக்கும். அப்புறம் இட் இஸ் அ மீட்டிங் பாயிண்ட் பிட்வீன் லேண்ட் அண்ட் ஓஷன். லேண்டும் ஓஷனும் மீட் பண்ணுற இடம் தான் கோஸ்ட்டுன்னு சொல்கிறது. எக்ஸாம்பிள் கொன்கன் கோஸ்ட். நெக்ஸ்ட் பீச்சுன்றது எக்ஸாம்பிள் யூ கேன் சே மெரினா பீச்.
அந்த பீச்சுன்றத அந்த கோஸ்ட் பக்கத்தில் அந்த சாண்டி ஏரியா இருக்குது இல்லையா, அங்கே உட்காந்து விளையாடுவீங்க, நிறைய கேம்ஸ்லாம் இருக்கும். அந்த சாண்டி போர்ஷனை தான் நம்ம பீச்சுன்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபாரஸ்ட் வந்து இட் இஸ் வெரி டென்ஸ், திக்காக இருக்கும். ஓகேவா, அதில் வந்துட்டு நிறைய ட்ரீஸ் இருக்கும். அப்புறம் வைல்ட் அனிமல்ஸ் லிவ் ஹியர், லைக் டைகர், ஸ்னேக்ஸ், லயன்ஸ், இந்த மாதிரி எலிஃபென்ட்ஸ், இந்த மாதிரி வைல்ட் அனிமல்ஸ் லிவ் ஹியர். இங்கே ட்ரீஸ்லாம் வந்து திக்காக இருக்கும். அப்புறம் டேங்கிள்ட் வைன்ஸ்ன்றது மேலே இருந்து தொங்கக்கூடிய க்ரீப்பர்ஸ் மாதிரி இருக்கும். இங்கேயே பார்த்துருப்பீங்க, இந்த கரண்ட் கம்பத்தில் இருந்தெல்லாம் தொங்கும் இல்லையா செடிகள், அதை தான் வைன்ஸுன்னு சொல்லுவோம். ஸோ அது நிறைய அங்கே காணப்படும் ஃபாரஸ்ட்டில் யூஸ்வலாக வந்து வார்மாக இருக்கும், சில சமயத்தில் கூலாகவும் இருக்கும். அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிருந்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப க்ரீனாகவும் இருக்கும். எக்ஸாம்பிள் சுந்தர்பன்ஸ், இது வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. ஸோ சில்ட்ரன், ஐ ஹோப் த பேசிக் ஃபாரஸ்ட்னால் என்ன, பீச்னால் என்ன, அப்படி கோஸ்ட்னால் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கோ த்ரூ த நோட்ஸ்.